கொல்கத்தாவில் செயல்பாட்டில் இருக்கும் 150 ஆண்டு கால பழமையான டிராம் சேவையை நிறுத்த மேற்கு வங்க அரசு முடிவு செய்துள்ளது. கொல்கத்தாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட 150 ஆண்டு கால பழமையான டிராம் சேவையை நிறுத்த மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 1873ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் குதிரைகளை கொண்டு தண்டவாளத்தில் இழுத்துச் செல்லப்படும் டிராம் வண்டிகள் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டன. தொடர்ந்து பாட்னா, சென்னை, நாசிக் மற்றும் மும்பை போன்ற பிற நகரங்களில் டிராம்கள் ஓடத் தொடங்கின. சுதந்திர இந்தியாவில் நவீன மோட்டார் வாகனங்களின் வருகைக்கு பின் பல்வேறு நகரங்களில் படிப்படியாக டிராம் சேவைகள் முடிவுக்கு வந்தன. ஆனால் கொல்கத்தாவில் மட்டும் 150 ஆண்டுகளாக டிராம் வண்டிகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இதனால் கொல்கத்தாவின் தனித்த அடையாளமாகவே டிராம் வண்டிகள் மாறின. ஆரம்பத்தில் நீராவி என்ஜின் மூலம் இயக்கப்பட்ட டிராம்கள் பின்னர் மின்சார என்ஜினாக மாற்றப்பட்டன. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் குளிர்சாதன வசதியும் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் டிராம் சேவையை நிறுத்த மேற்கு வங்க அரசு முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் போன்ற நவீன போக்குவரத்தை அதிகரிக்கவும் அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.